எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கல்யாண வஸ்திரம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் வச்சுருக்காரு. அப்போ போய் ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறாரு, போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, போய் நம்ம கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் கூப்பிட போகிறான். ஆனால் அங்கே யாருமே வரல. அவங்க எல்லோரும் என்ன வயலில் வேலை இருக்குது, வியாபாரம் பார்க்கணும், ஊழியம் பார்க்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க, அசட்டை பண்ணிடுறாங்க. அப்போ இந்த ஊழியக்காரனை அவமானப்படுத்தி அவனை கொலையும் கூட என்ன செஞ்சிடுறாங்க. செஞ்ச உடனே இந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவர் என்ன செய்கிறாரு, அவங்கள எல்லாம் அழித்து போட்டுட்டு அவன் தன்னுடைய இன்னொரு ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் வழி சந்தியில் இருக்கிற நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் கல்யாண விருந்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். சிநேகிதனே, ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனா நிற்கிறான். அவனை இந்த ராஜா பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்காரு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். கல்யாண வஸ்திரம் தரித்து அவன் வரலை. அவனை பார்த்த உடனே இவர் கேட்குறாரு. உடனே அவன் பேசாமல் இருக்கான். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். தூக்கி போட்டுறாங்க. அப்போ இது என்ன, கல்யாண வஸ்திரம் தரிக்கலைன்னா அது என்ன அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இது ஒரு பெரிய உவமையாக நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன விதமான உடையை நாம் அணிந்திருக்க வேண்டும்ங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. எங்கே சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சத்தியங்கிற கச்சையை நம்ம அறையில் கட்டியிருக்கணும், நீதிங்கிற மார்க்கவசத்தை அணிஞ்சிருக்கணும், ஆயத்தம் என்கிற பாதரட்சையை கால்களில் போட்டிருக்கணும், விசுவாசங்கிற கேடகத்தை பிடித்திருக்கணும், இரட்சணியம்ங்கிற தலை சீராவை அணிந்திருக்கணும், தேவ வசனம்ங்கிற பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அவ்வளத்தையும் நம்ம தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். என்னதெல்லாம்? சத்தியம், நீதி, ஆயத்தம், விசுவாசம், இரட்சண்யம், தேவ வசனம். தேவ வசனம் நமக்குள் எப்போது நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்கணும். ரொம்ப விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை நோக்கி இருக்கணும். எப்போ அவர் கூப்பிட்டாலும் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், நீதியை கடைப்பிடிக்கணும், இரட்சணியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனையும் நம்ம தரித்து கொண்டவர்களாக நாம் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை நுழையிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். இவை இல்லாமல் நம்ம போகும்போது அந்த கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனுக்கு நேர்ந்த கதை தான். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இருளிலே போடப்படுவோம். இதுக்கு மேலே பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ என்ன அர்த்தமாகிறது? இந்த குணங்கள் அவ்வளவும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோங்கிற அர்த்தம். விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும், நீதியையும் சத்தியத்தையும் கடைபிடிக்கணும், கடவுளை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும், இரட்சணியத்தையும் தேவ வசனத்தையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் தான் ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடிய ஒரு வஸ்திரம் மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கு உள்ள நம்ம தகுதியாக இது விளங்குகிறது. எனவே இவை எல்லாவற்றையும் நாம் கைக்கொண்டு நம்மளுடைய தேவனை சந்திக்கும் நேரத்தில் நிச்சயமாக
பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள ஆயத்தமாக இருப்போம். கடவுளுக்கு